ஹாய் ஒரு ஒன் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு கன்ஃபார்மாக கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரிலாம் கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடாது, எப்படி இருக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளாக நான் சொல்கிறதுக்காக தான், உங்களை பயம் போக வைக்கிறதுக்காக இந்த வீடியோவே. அண்ட் என்ன மாதிரிலாம் கேட்பாங்க நாளைக்கு. அண்ட் இந்த வீடியோ சர்ப்ரைஸ், நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுற வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, புக்கின் 1 மார்க், ஒரு 100 1 மார்க் கூட இருக்காது, 100 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. டாப்பர்ஸ் சென்ட்டை படிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். புக் பேக் 1 மார்க் படிச்சுட்டு வேணால் அது பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எனக்கு ஒரு பையன் தான் அமிச்சான், அது நல்லாயிருக்கு. சரி, நாளைக்கு எப்படி வரப்போகுதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 1 மார்க் வந்து புக் பேக்கில் 12 வந்துரும்ப்பா. புக்கின்ல ஒரு 3 இது பார்க்கலாம். அதான் சென்டம் வரணும்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் 3, ஃபிசிக்கல் 3, ஆர்கானிக் 3. இதில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி என்ன கேட்பாங்கன்னா, ஒன்று கன்வர்ஷன்ஸ், ஐடென்டிஃபை ஏபிசி ஆர் ப்ராப்ளம்ஸ். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இன் 6th lesson, 7th lesson, 8th lesson. இது ரெண்டுக்குமே நம்ம வீடியோ கொடுத்தாச்சு, பார்த்துக்கோங்க. இப்போது கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் சரி, என்ன மாதிரி கேட்டாலும் சரி, நீ பண்ண வேண்டியதாக இன்ஆர்கானிக்கில் எப்படி ஈஸியாக 2 எழுதிடலாம். யூசஸ்ஸு ஃபஸ்ட் லெசனில் 1 வந்துடும், மொக்கையாக 2 எழுதுன மாதிரி வந்துடும். ஃபிசிக்கல்லையும் கேட்டலிட்டிக் பாய்சனு இல்லை அர்னீஸ் ஈக்குவேஷனு அந்த மாதிரி மொக்கையாக அதுலேயும் 2 வந்துடும். 4 எழுதுகிற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஆர்கானிக்கில் ஒரு நேமிங் ரியாக்ஷன் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 14th lesson 15th lesson வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 5 எழுதிடுவீங்க. ஸோ கம்பல்சரி மட்டும் என்னென்னு கோத்ரூ பண்ணி அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், இன்ஆர்கானிக் 3, ஃபிசிக்கல் 3, ஆர்கானிக் 3. ஸோ இப்போ 3 மார்க்கில் வந்து இதில் 3ல் 2 ஈஸியாக, இதுலேயும் ஈஸியாக 2 எழுதிடலாம். அப்படி தான் வரும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்த ஆர்கானிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 எழுதுகிற மாதிரின்னு வச்சுக்கலாமே, ஏதோ ஒன்று 15th lesson அந்த மாதிரி வரும். 14, 15ல் ஏதோ ஒன்று இங்கேயும் வரும், அதான் பெனிஃபிட். நீ நேமிங் ரியாக்ஷனே படிக்கல, 11, 12, 13 படிக்கலனாலும் ஓகேவா. 5 பாரு. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஐயூபேக் நேம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் 5th lessonல வரலாம், இல்லை ப்ராப்ளம் வரலாம், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வரலாம், இல்லை கன்வர்ஷன்ஸ் ஐடென்டிஃபை ஏபிசி இங்கே கேட்கலாம். ஆனால் இது 3லேருந்து ஏதோ ஒரு கம்பல்சரி நாளைக்கு வரப்போகுது. இது 2லேயுமே 3 மார்க்லேயும் 2 மார்க்லேயும். அதுக்கு 3க்குமே 3 வீடியோ போட்டிருக்கோம். ப்ராப்ளம்ஸுக்கும் ஐடென்டிஃபை ஏபிசிக்கும் அண்ட் இதுக்குமே போட்டிருக்கணும், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஐயூபேக் நேம். ஓகேவா. ஸோ பயப்படாதீங்க, பயப்படுறக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு 10 lesson ஒழுக்கமாக படித்தாலே நம்மளால் 4 2 மார்க் 4 எழுத முடியுது. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கூட கஷ்டப்படாமல் பண்ணால் கூட ஒரு 3 மார்க் 2 மார்க் எழுத முடியுது. அப்போ எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் சொல்கிறேன். அடுத்தது 5 மார்க்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே, ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக், செகண்ட் இன்ஆர்கானிக். இதுலேயும் ஏபி, இதுலேயும் ஏபி, அப்படி தானே. ஆர் சாய்ஸு அப்படி தானே கேட்பாங்க. இதில் ஏதோ ஒன்று டேரக்ட் 5 மார்க் எழுதுகிற மாதிரி வரும். ஒன்று மேலேயும் கீழே டேரக்ட் 5 மார்க் கேட்டு 1 எழுத சொல்லுவான், இல்லைனா மேலேயும் ஒரு டேரக்ட் 5 மார்க் கீழே அது வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒரு டேரக்ட் 5 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது கூடயே ஒரு டேரக்ட் 5 மார்க் கேட்டால் ஏபி, இல்லைனா இங்கேயும் ஏபி, இங்கேயும் ஏபி அந்த மாதிரி கேட்பான். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும், 1 எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இதில் 2லேயுமே. ஸோ ஃபஸ்ட்டு 5 lesson ஒழுக்கமாக படிச்சிருந்தீங்க எழுதிடலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இப்போ இங்கே மேபி ஆர்கானிக் வரலாம். அப்படி ஆர்கானிக் வந்தால் உங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டாங்க, உங்களுக்கு வந்து நேமிங் ரியாக்ஷன் அல்லது டேரக்ட் 5 மார்க் ஏதாவது கேட்பாங்க இங்கே. ஆனால் ஃபிசிக்கலில் இங்கே கண்டிப்பாக ஏபின்னு இருக்கலாம், இல்லை டேரக்ட் 5 மார்க் இருக்கலாம். ஓகேவா. சாரி, தேர்டு கொஸ்டின். ஆமாம், தேர்டு கொஸ்டினில் ஒரு 6ல் ஃபிசிக்கல், இது 2மே ஃபிசிக்கல். ஓகேவா. இந்த ஃபிசிக்கலில் 1 டேரக்ட் 5 மார்க் இருக்கலாம். இதுலேயுமே ஃபிசிக்கலில் மட்டும் என்ன பண்ணுவான்னா 2 டேரக்ட் 5 மார்க் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் 1, இதுலேயும் 1 5 மார்க் கேட்டால் கீழே 3 ஏபி, இங்கே 1 5 மார்க் கேட்டால் ஏபி அந்த மாதிரி. இல்லை ஆர்கானிக்கில் 1 கேட்டுட்டு டேரக்ட் 5 மார்க் கேட்டு மேலே ஃபிசிக்கலில் ஏபி, எப்படியுமே இது எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் ஒரு 5 மார்க் டேரக்டாக எழுதணும்னு சும்மா வச்சுக்கலாம். சரியா. ஒரு 5 மார்க் எழுதிக்கிட்டோம், ஏபி கொஸ்டின்ஸும் எழுதிக்கிட்டோம். இதுலேயும் ஒரு ஏபி கொஸ்டின்ஸ், இதில் ஒரு ஏபி கொஸ்டினாக தெரியுதுல்ல, 2 கொஸ்டின் சேர்த்து கேட்பான். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப முடியாத பையன் கூட 2 5 மார்க் எழுதிடலாம். அண்ட் எப்படியுமே இன்னொரு 5 மார்க்குமே இங்கே வரும். நான் எழுதலைன்னு சொல்லி பயப்படாத. நீங்கள் எப்படியுமே ஒரு 5 மார்க்கு இங்கே மேலே கேட்டனா கீழேயும் கேட்குற மாதிரி வரும். இல்லை அப்படின்னா ஃபிசிக்கலில் இங்கே கேட்டானா கீழே கேட்க மாட்டேன், ஏதோ 3 இடத்துல வரும் டேரக்ட் 5 மார்க். ஸோ ஒரு 3 5 மார்க் எழுதுற மாதிரி தான் வரும். அண்ட் ஏபி கொஸ்டின்ஸ் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணுவேன், இதுதான். அண்ட் 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆர்கானிக் காம்பவுண்ட் அந்த சம்மு கேட்பான், ஐடென்டிஃபை ஏபிசி. சம்மு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஏ இருக்குது, காம்பவுண்ட் பி இருக்குது, காம்பவுண்ட் சி கிடச்சிருக்குது, அந்த மாதிரி சம்மு கேட்பான். ஆர் சாய்ஸில் ஏபின்னு கேட்பான். அது கண்டிப்பாக சொல்கிறேன், நேமிங் ரியாக்ஷனாக இருக்கலாம், இல்லை 14th lesson 15th lessonல 1 கேட்டுட்டு மேலே ஏதாவது 11, 12, 13ல் ஏதாவது ஒரு கன்வர்ஷன்ஸ் கேட்கலாம்.
அதிகமாக நேமிங் ரியாக்ஷன் தான் கேட்பாங்க, இல்லைனா டைரக்ட் 5 மார்க் கேட்டு ரொம்ப மொக்கையாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் இப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக பயப்படணும்னு அவசியம் இல்லை, சும்மா போனாலே 50 மார்க் எடுக்கலாம். ஸோ அதனால் தைரியமாக ஃபஸ்ட்டு 10 லெசன் படித்தவனும் 14-15 படித்தவனும் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே 11, 12, 13 விட்டுருந்தா கூட நீங்கள் 55 மார்க் 50 மார்க் கேரண்டி வித் 1 மார்க் 10 கரெக்டோட. இல்லை சார் ஓரளவுக்கு தான் நான் படிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு வால்யூமும் செகண்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு 5 லெசன் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு 45-50 மார்க் கேரண்டி. நல்லா படிக்கணும் டாப்பர்ஸ் நான் சொல்லிட்டேன், எங்கேருந்து கம்பல்சரி வரும், எந்த மாதிரி பேட்டர்னில் வரும் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் முன்னாடியே சொன்னது, இருந்தாலும் இப்போ ஒரு ஆறுதலுக்கு ஒரு வீடியோ போட்டேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள், நல்லா தெரிஞ்ச மாதிரி ஒரு 3 பேஜ் ஃபஸ்ட் பேஜ் எழுதுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், 1 மார்க் எழுதிட்டு நல்ல ஒரு 10 மார்க் கரெக்டாக 10 மேலே கரெக்டாக சந்தோஷம் கரெக்டாகிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது கரெக்டாக எழுது. நீ ஆர்டர் வைஸாகவே போய்க்கலாம் கெமிஸ்ட்ரிலாம், டைம் ரொம்ப இருக்கும். ஸோ இல்லை டேரக்ட் 5 மார்க் இப்போ நல்லா தெரிஞ்ச 5 மார்க் எனக்கு தெரியுது ஃபஸ்ட்டே தெரியுதுன்னா எழுது, ஃபஸ்ட்டு ஒரு 3 பேஜ் ஃப்ரெஷ்ஷாக எழுது. ஓகேவா? நல்லா எழுதிப்பா. ஆல் தி பெஸ்ட். என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.